குருவாகி வந்து அருள்நான் கந்தன். ஆதித்ய சொர்ணலக்ஷ்மி அன்பான வணக்கங்கள். இந்த பதிவு பங்குனி மாதம் நடைபெறவிருக்கும் பொதுவான பலன்களை ராசி பலனாக காணவிருக்கிறோம். வளாக திருச்செந்தூரில் வீற்றிருக்கும் முருகப்பெருமானின் பொற்பாத கமலங்களை பணிந்து 12 ராசிக்கும் இந்த பங்குனி மாதம் கோள்களின் கோச்சார நகர்வை வைத்து ஏற்படவிருக்கும் சாதக பாதக பலன்களை தெளிவாக காணலாம். இந்த மாதம் நிறைய இறை வழிபாடுகள் இருக்குது. அதே போல் நமக்கு சாத்விக பரிகாரங்கள், ஆன்மீக பரிகாரங்கள்லாம் சொல்லியிருக்கிறோம். இதெல்லாம் பின்பற்றிக்கோங்க. உங்கள் வாழ்வை வந்து எப்படி வளமாக்கி கொள்ளலாம், அதாவது சிறப்பான வியூகம் அமைக்கும் போது எந்த சூழ்நிலையிலும் திறம்பட கடந்து வந்துடலாம். இந்த மாதம் சுக்கிரன் உச்சமாக போகிறார். இந்த உச்சமாகக்கூடிய சுக்கிரன் உங்களுக்கு என்ன மாதிரியான பலாபலன்களை வழங்கவிருக்கிறார் என்பதை வந்து நம்ம சிறப்பாக காணவிருக்கிறோம். இந்த மாதம் காணப்படக்கூடிய கிரகங்கள் பார்த்திங்கன்னா, மேஷத்தில் குரு பகவான், கன்னியில் கேது பகவான், மகரத்தில் செவ்வாய் பகவான், கும்பத்தில் சனி சுக்கிரன், மீனத்தில் சூரியன் புதன் ராகு, சந்திரன் இந்த மாதம் மேஷத்தில் உதயமாயிடுவார். இந்த மாதம் காணப்படக்கூடிய கிரக மாற்றங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 12ஆம் தேதி பங்குனி மார்ச் 25 புதன் மேஷத்திற்கு சென்றுடுவார். அவரே பங்குனி 19 ஏப்ரல் 1 வக்ர ஆரம்பம் ஆகிடுவார். அதே போல் பங்குனி 18 மார்ச் 31 சுக்கிரன் வந்து மீனத்திற்கு சென்று உச்ச பலமடைவார். செவ்வாய் மாத ஆரம்பத்தில் 2ஆம் தேதி மகரத்திலிருந்து நமக்கு கும்பத்திற்கு பயிற்சி அடைவார். இந்த கோள்களின் கோச்சார நகர்வால் 12 ராசிகளும் சந்திக்கவிருக்கும் சாதக பாதக நிகழ்வுகளை தெளிவான பதிவுகளாக, துல்லியமான பதிவுகளாக, 12 பதிவுகளாக, தனித்தனி பதிவுகளாக காணவிருக்கிறோம். அன்பர்கள் வந்து பதிவினை முழுமையாக கேட்பது தான் தாங்கள் செய்ய வேண்டியது. கும்பராசி கும்ப லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். இந்த பங்குனி மாதம் எப்படி சிறப்பாக கடந்து வரலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது, கும்பராசிக்கு மிக அருமையான மாதம் அப்படின்னு வந்து சொல்லலாம். 7.5 சனியில் நீங்கள் இப்போ வந்து ஜென்ம சனியை வந்து கடந்து வந்து கொண்டிருக்கிறீங்க. இந்த காலகட்டம் வந்து ரொம்ப அருமையான மாதம். இந்த தமிழ் வருடத்தின் நிறைவான மாதம் பங்குனி மாதம் உங்களுக்கு திட்டமிடலுக்கு ரொம்ப சிறப்பான மாதம். வருவாய் இருக்கும், தொழில் கெரியர் ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு. எப்படின்னா, சனி வந்து ராசியிலேயே ஆட்சி பெற்று மூலத்திரிகோண பலம் இருந்திருக்காங்க. ஜென்ம சனியை பற்றி கவலை கிடையாது. உழைப்பீங்க, உழைக்க முற்படும்பொழுது உங்களுக்கு கவலை இல்லை. அது வந்து நல்லா அண்டர்லைன் பண்ணிக்கலாம். ஏன்னா 3 10 செவ்வாயும் நமக்கு 4 9 சுக்கிரனும் இணைவு பெற்றிருக்கிறாங்க. அப்போ தொழில் உண்டு. தொழிலால் ஒரு 9 10 தர்ம கர்மாதிபதி யோகம். தொழில் உண்டு, தொழிலால் ஒரு வருமானம் உண்டு, நிறைய தர்ம காரியங்களில் ஈடுபடுவது, சமூகத்தில் நல்ல ஒரு பேர் புகழ் கிடைப்பது, உங்கள் தொழிலை உங்களுக்கான ஒரு அங்கீகாரம், பதவி உயர்வு, ஊதிய உயர்வுடன் கூடிய உத்தியோக உயர்வு நிச்சயம் உண்டு. ஏன்னா குரு வந்து 7 நமக்கு 9 11 என்ற இடங்கள்லாம் பார்க்குறாரு. அப்போ திட்டமிடுறதும் சிறப்பாக இருக்கும். அதற்கான வழிமுறைகளும் நடக்கப்பட்டு நம்மளுக்கு வெற்றியும் உண்டு அப்படின்னு வந்து சொல்லியாச்சு. இந்த காலகட்டம் வந்து ஒரு கூட்டு தொழிலாக இருந்தாலும் சரி, ஒரு சொந்த தொழிலாக இருந்தாலும் சரி, அதில் எல்லாமே வந்து ஒரு நல்ல ஒரு அருமையான பலன்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஒரு தொழிலில் ஒரு பிஸ்னஸில் இருந்தால் நல்லா பேசி அந்த பிஸ்னஸை வந்து லாபகமாக முடிக்கிறது. பிற்பாடு வந்து 4 வந்து 4 9 2ல் போய் உச்சமாயிடுவார். தாய் வழி தந்தை வழி இருக்கக்கூடிய சொத்துக்கள் கிடைக்கப்படுவது, ஒரு நல்ல ஒரு வீடு பிராப்தி, ஆடம்பர அத்தியாவசிய பொருட்கள், ஒரு நிலையான சொத்து அமைவது எல்லாமே ரொம்ப சிறப்பு. காலத்தில் வேலை இல்லாமல் இருந்தாங்கன்னா அவங்களுக்குமே ஒரு நல்ல அரசுத்துறை சம்மந்தப்பட்ட வேலை கிடைக்கிறது, அவர்கள் வழி சொத்துக்கள் கிடைக்கப்பெறுவது ரொம்ப அருமையாகவே இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். லாபம் உண்டு, பாக்கியம் உண்டு. இந்த மாதம் மாணவர்களுக்கு உங்கள் படிப்பு, அதற்கான முயற்சிகள் சிறப்பாகுது. ஒரு சில ஸ்டேட் ஃபஸ்ட்டு வர்றதெல்லாம் ரொம்ப அருமையாகவே இருக்கும். கேட்ட கல்வி, கேட்ட நிறுவனத்தில் வந்து உங்களுக்கு கிடைக்கப்பெறுவது ரொம்ப அருமையான செயல்பாடுகள். உங்கள் உழைப்பு எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் கடினமாக உழைக்கிறீங்களோ, அது மாணவர்களாக இருந்தாலும் சரி, தொழிலில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, உங்கள் உழைப்புக்கான 2 மடங்கு இல்லை பல மடங்கு பலன்கள் இந்த காலகட்டம் நிச்சயம் உண்டு அப்படின்னு வந்து சொல்லிடலாம். திருமணம் சார்ந்த விஷயங்கள், இது வரைக்கும் திருமணத்தில் வந்து தள்ளி போய்கின்றது, ஒரு சுப பேச்சுவார்த்தையே முடியல, ஒரு இழுபறியாக இருந்தது அப்படின்றவங்களுக்கெல்லாம் திருமணம் வந்து பேசி முடிப்பது, திருமணம் வந்து இனம் மதம் மொழி தாண்டி காதல் உருவாகி அது திருமண பந்தம் என்பது காதலை தாண்டி ஒரு இல்லறத்தில் அடுத்த ஸ்டேஜான இல்லறத்திற்கு கொண்டு போவது, இதெல்லாமே ரொம்ப அருமையாக இருக்கும். பெற்றோருடைய ஆசீர்வாதம் எனும் இறைவனின் பெருங்கருணை இப்பொழுது கிடைக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு. வழக்கு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு வந்து ஒரு வெற்றி கிடைப்பது,
அதே போல் பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்து பேசி முடித்து ஒரு பெரியவர்கள் மூலம் பேசி முடித்து உங்கள் கைக்கு கிடைக்கப்பெறுவது, நல்ல ஒரு குருமார்கள் பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் கிடைப்பது, போராட்டம் பிரச்சனை அப்படின்னு இருக்கிறவங்களுக்குலாம் ஒருவருடைய உதவி கிடைப்பது, வாழ்க்கையை நான் வெற்றி அடையணுமா, நான் முன்னுக்கு வரணுமா அப்படின்னு ஊக்கமாக உழைக்க காத்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் இப்பொழுது ஒரு பெரியவருடைய துணை கிடைத்து அதற்கு அந்த நீங்கள் ஜெயிக்கக்கூடிய வழிகள்லாம் அதற்கான ஒரு உதவிகளும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக கிடைக்கும். ஒரு 45 வயதுக்கு மேலே இருக்கும், 2வது ரவுண்டாக இருக்குது அப்படின்றவங்களாம் வாழ்க்கையில் அது பொங்கு சனியாக இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் ஒரு நிலையான இடத்தை பிடிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் இந்த ஜென்மசனி. என்ன ஷெட்யூல் போட்டு உழைக்கணும், குடும்ப உறவுகளில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிடணும், குடும்ப உறவுகளில் தேவையில்லாத இந்த வாக்குவாதங்கள்லாம் விட்டுடுங்க, புன்முறலோடு கடந்து வந்துடுங்க, நோ ஆர்கியூமெண்ட்டு. நம்மளுக்கு தெரியும் இந்த இடத்துல சூழ்நிலை சரியில்லை தவறுனாலும் இந்த காலகட்டம் கண்மூடி செவி மூடி வாய் மூடி கடந்து வந்துடுவது உங்களுக்கு சால சந்தது. கோபம் பிடிவாதம் இதெல்லாம் விட்டு கொடுத்துருங்க. மற்றவர்கள் சொல்வதையும் கேட்டு அனலைஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எல்லாம் தெரிந்தாலுமே மற்றவர்கள் சொல்வதை என்ன சொல்ல வராங்கன்னா நம்ம அதையும் அனலைஸ் பண்ணி நம்ம அதற்கப்புறம் ஒரு முடிவெடுத்துக்கொள்வது இப்போ ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். திருமணம் இது வரைக்கும் நீண்ட தடைப்பட்ட ஒரு சிலருக்குலாம் 2வது திருமணம்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. விவாகரத்து பெற்றவங்களுக்கும் 2வது திருமணம் நடைபெற வாய்ப்பு. அதே போல் ஒரு பிராண்டட் இப்போ அமையக்கூடிய சொத்து, அதே போல் பொருள்கள் எல்லாமே ஒரு பிராண்டடாக ஒரு நல்ல இதுவாக அமையக்கூடிய வாய்ப்பு. அது இடமாக இருந்தாலும் சரி, ஒரு கட்டிய வீடாக பார்த்தாலும் சரி, எல்லாமே ஒரு சிறப்பான இது. பழசை கொடுத்து புதுசாக மாற்றுறது, பெண்களுக்கு ஆடை ஆபரணம் அத்தியாவசிய பொருள் சேர்க்கை, உங்களுடைய சொல்வாக்கு செல்வாக்கு உயரும் அப்படின்னு சொல்லியாச்சு. இந்த காலகட்டம் தந்தை வழி சொத்துக்கள் கிடைக்கப்பெறுவது, தந்தையின் மூலம் ஒரு பாக்கியம் நிச்சயம். தந்தை பெற்றோர்களால் ஒரு பாக்கியம், அவங்க மூலியமாக அவங்களுக்கு ஒரு தன வரவு, தனப்பிராப்தி, இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. என்ன விஷயங்களை நம்ம கவனமாக இருக்கணும், உணவு பழக்க வழக்கங்களில் கூடுதல் கவனம் தேவை. ஒரு சிலருக்கு அலர்ஜி ஒவ்வாமைலாம் ஏற்படுறது, அதனால் வெளியில் உணவு தண்ணீர்லாம் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ளணும். மற்றபடி இரவு நேர பயணங்களை தவிர்க்கணும். வண்டி வாகனங்களில் செல்லும்பொழுது கொஞ்சம் கூடுதல் எச்சரிக்கை தேவை. அதே மாதிரி பணம் கொடுக்கல் வாங்கல், ஜாமீன் இந்த விஷயங்களிலும் கொஞ்சம் கவனம் தேவை அப்படின்றத சொல்லியாச்சு. உடல் ஆரோக்கியத்தில் ஒரு சின்ன உடல் உபாதையாக இருந்தாலும் மருத்துவருடைய ஆலோசனையை கேட்டு இந்த காலகட்டம் நம்ம வைத்தியம் பார்த்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லிடலாம். இந்த காலகட்டம் கும்பராசி அன்பர்களுக்கு நினச்சதை நினைத்தவாறே உங்கள் எண்ணங்கள், லட்சியங்கள், செயல்பாடுகள் அனைத்தும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நிறைய அன்னதானம் செய்யுங்க. நிறைய அன்னதானம் செய்யும் பொழுது உங்களுடைய கர்மா விரைவாக குறைக்கப்படும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சனீஸ்வர பகவானுக்கு நம்ம மாற்றுத்திறனாளிகளுக்கும் ஏழை எளியோர்களுக்கு உண்மையிலேயே கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்யும்பொழுது அவர் ரொம்ப பிரீத்தி ஆகிவார். அதே போல் நம்முடைய கடமைகளை, தாய் தந்தைக்குரிய கடமைகளை, கணவன் மனைவிக்குரிய கடமைகள்லாம் சரியாக செய்யும்போது, நேர்மையான வழியில் போகும்போது, சனி கொடுத்தால் தடுப்பவர் எவர்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு நிலையான வருமானத்தை இந்த காலகட்டம் கிடைச்சிடும். ஒரு சிலர்லாம் ரொம்ப கஷ்டப்படுவீங்க, எனக்கு இந்த தொழில் நிரந்தரமாயிடுமா, எனக்கு ஒரு நிலையான வருமானம் கிடைக்குமா அப்படின்லாம் ஐயப்பட்டு கலங்கி கொண்டிருக்கலாம். இந்த காலகட்டம் ஒரு நிலையான ஒரு வேலை வாய்ப்பு உறுதி அப்படின்னு சொல்லியாச்சு. உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் எடுத்துக்கோங்க. குடும்ப உறவுகிட்ட விட்டு கொடுத்து போயிடுங்க. பெண்களுக்கு வேலை பலு எல்லாமே அதிகமாக இருக்கும். தன வருவாய், பொருளாதார வருவாய், தொழில் வளர்ச்சி அதிகமாக இருந்தாலும் கூட குடும்ப உறவுகளில் ஒரு நெளிவு சுழிவாக பக்குவமாக கடந்து வந்துடணும். இதுவும் அண்டை அயலார்களிடம் கொஞ்சம் பக்குவமாக கடந்து வந்துடுவது ரொம்ப சிறப்பு. உடல் ஆரோக்கியத்திலையும் உணவு பழக்க வழக்கங்களையும் முறையாக சிறப்பான வழிமுறைகளை கையாண்டுடுங்க. இந்த மாதம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் குரு வழிபாடு செய்யணும். சிவ வழிபாடு செய்வதோடு குரு வழிபாடு வியாழக்கிழமை தோறும் ஒரு மகான்களை வழிபடுவதோ இல்லை தட்சிணாமூர்த்தியை வழிபடுவதுடன் நவகிரகங்களில் இருக்கக்கூடிய குருவை வழிபடுவது உங்களுக்கு சிறப்பான பலனை தரும். திருச்செந்தூரில் குருவாக இருக்கக்கூடிய வள்ளல் முருகப்பெருமானை வழிபடும் பொழுது உங்கள் முயற்சி திருவினையாக்கும் அப்படின்னு சொல்லியாச்சு. தொழில் இன்னும் மேன்மைப்பற்று சிறப்படையும், பல கிளை நிறுவனங்களை உருவாக்குவீங்க இந்த காலகட்டம் என்பதையும் இங்கே அண்டர்லைன் பண்ணிக்கொள்ளுங்க. கும்பராசி லக்னக்கார அன்பர்கள் வாழ்நாள் முழுவதும் சிறப்பான பலனை அடைவதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பலன்கள்லாம் கோள்களின் கோச்சார நகர் வைத்து சொல்லப்பட்டிருக்கு. உங்கள் சுய ஜாதகத்தில்
இப்போ என்ன தசாபுத்தி நடக்குது, அது எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது, அது திருமணம், குழந்தை பாக்கியத்திற்கா இல்லை பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தெள்ள தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். குழந்தை பாக்கியத்துக்காக காத்து கொண்டிருக்கும் தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் நிச்சயம் உண்டு. தாமதப்பட்ட புத்திர பாக்கியம், அதற்கான வைத்தியம் கழி கொடுப்பது, உங்கள் குழந்தைங்க நலம் சார்ந்த விஷயங்கள் சிறப்பாக இருப்பது, நீங்கள் திருமண வயதில் இருந்தால் உங்களுக்கு, இல்லை நீங்கள் அந்த வயதை கடந்திருந்தீங்கன்னா உங்கள் மகள்களுக்கு அந்த திருமணம் நடைபெறும். அப்படி இல்லை உங்கள் பேரன் பேத்திகளை, உங்களுக்கு குழந்தை பிறப்பு இல்லை உங்கள் பேரன் பேத்திகளை காணக்கூடிய பாக்கியம் நிச்சயம் ஒன்று. இந்த காலகட்டம் பாக்கியம் இருக்குது. அது எந்த வகையில், அது தொழிலில் தரப்போகுதா, இல்லை உங்களுக்கு பொருளாதாரத்தில் தரப்போகுதா, உங்களுக்கு உறவுகள் சார்ந்து தரப்போகுதா, அந்த தசாபுத்தி என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டும்தான் தெள்ள தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். இந்த மாதம் உங்களுக்கு இருக்கக்கூடிய கிரக நகர்வுகள் அனைத்து வகையிலும் சாதகமான கிரக நகர்வுகள். என்ன ஒன்று, நம்ம எல்லா விஷயங்களிலும் கொஞ்சம் பொறுமை நிதானத்தை கடைபிடித்து கோபத்தை குறைத்து ஊக்கமுடன் உழைக்கணும். உழைக்கிறதுக்கு மட்டும் அஞ்சக்கூடாது. எவ்வளோக்கு எவ்வளோ கடினமான உழைப்பை போடுகிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கான பலன்கள் நிச்சயம் உண்டு அப்படின்னு சொல்லியாச்சு. உங்களுடைய வலி வேதனைகள் எல்லாம் கடந்து உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டமும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. வெளியூர் செய்திகள்லாம் இந்த காலகட்டம் உங்களுக்கு நற்செய்திகளாக வரும். வெளிநாட்டு வேலைவாய்ப்பு, அங்கே ஒரு பிஆர் கிடைப்பது, அனைத்துமே சிறப்பாக இருக்குது. உடல் ஆரோக்கியத்திலும் அதுதான் திருப்பி திருப்பி சொல்கிறேன். ஏழரை சனி மாதிரி டெய்லியும் நடங்க. 1 மணி நேரம் நடந்துட்டிங்கன்னா அது உங்களுக்கு உங்கள் உடம்புலேருந்து வியர்வை வரணும். நீங்கள் நடந்து பாருங்கள். இதை ஒரு வாரம் மெயின்டைன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வாழ்க்கையில் எவ்வளோலாம் முன்னேற்றம் அடையுதுன்னு பாருங்கள். நடக்கும்போது நீங்கள் நம்ம இந்த ஜிம்மில் உள்ளே நடக்கிறாங்க பார்த்தீங்களா, அதிலலாம் நடக்கக்கூடாது. வெளியில் இயற்கையோடு நடக்கணும். மற்றவர்களோடு பேசக்கூடாது. இயற்கை சூழலில் நடக்கும் பொழுது உங்களுக்கு அதனுடைய பலனே வேறு மாதிரி இருக்கும். ஒன்று காலையில் பண்ணலாம், இல்லை ஈவினிங். இந்த ஒரு நாளில் 24/7 எப்போ வேணாலும் நீங்கள் பண்ணும்பொழுது அந்த பலனை நீங்கள் ஒரு வாரம் கண்டினியூவாக பண்ணி பாருங்கள். நீங்களே கமெண்ட்டில் போடுவீங்க உங்களுக்கு எப்படி அனைத்து வகையிலுமே. இந்த 7.5 சனியே ஒன்றும் பண்ணாது உங்களை. அனைத்து வகையிலுமே உங்களுக்கு பாசிட்டிவாக ஆக்டிவேஷன் பண்ணிடும். ஒரிஜினல் கால சக்கரத்தின் 10-11 சனி பகவான் தான். 11 என்ற லாபஸ்தானத்தில் அவர் பலமாக இருக்கிறார். இப்போ உழைப்பை போட்டிங்கன்னா நிச்சயம் பலன் உங்கள் கைமேல் சேரும். அதுதான் அங்கே அறிவுறுத்துறாரு.